திண்டுக்கல்லில் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் 153வது பிறந்த நாள் மற்றும் கோபால் நாயக்கரின் 223ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இருபெரும் தலைவர்களுக்கும் அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சி. சீனிவாசன் மற்றும் நத்தம் ரா. விஸ்வநாதன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கோபால் நாயக்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு கோபால சமுத்திர கரையில் அமைந்துள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வுகளில் அமைப்பு செயலாளர் மருதராஜ், கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் பரமசிவம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரேம்குமார், மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் ராஜ்மோகன், மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜசேகரன், மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரதி முருகன் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தேனி கிழக்கு மாவட்ட கழகம் சார்பாக வ.உ.சி. சிலைகளுக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பெரியகுளம் நகராட்சியில் நகர கழக செயலாளர் பழனியப்பன் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று வ.உ. சிதம்பரனாரின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல ஆண்டிப்பட்டி பேரூராட்சி மற்றும் தாமரைக்குளம் பேரூராட்சி பகுதிகளில் உள்ள வ.உ.சி.யின் திருவுருவ சிலைகளுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஜெயக்குமார், மாவட்ட கழக இணைச் செயலாளர் முத்துலட்சுமி, மாவட்ட கழக துணை செயலாளர் சோலைராஜ், மாவட்ட கழக பொருளாளர் வைகை பாண்டி, பெரியகுளம் மேற்கு ஒன்றிய செயலாளர் அன்னப்பிரகாஷ், பெரியகுளம் நகர கழக செயலாளர் பழனியப்பன், பெரியகுளம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜகுரு, கம்பம் ஒன்றிய செயலாளர் எம்.ஆர். ஈஸ்வரன், தலைமை கழக பேச்சாளர் வடுகப்பட்டி சுந்தரபாண்டியன், பொதுக்குழு உறுப்பினர் தவமணி கருப்பசாமி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர். கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் 153வது பிறந்த தின விழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அவரது திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சர் வி.எம். ராஜலட்சுமி தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் 26வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் அண்ணாமலை புஷ்பம் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நகர இளைஞரணி செயலாளர் கேபிள் எம். சுரேஷ் ஏற்பாட்டில் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருத்தணியில் பிறந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு திருத்தணியில் உள்ள டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அவருடைய திருவுருவ சிலை நிறுவப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருத்தணி நகர அதிமுக இளைஞரணி சார்பில் கொண்டாடப்பட்ட அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருத்தணி கோ. அரி கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் ஜெயசேகர் பாபு, ஒன்றிய இளைஞரணி செயலாளர் வேலஞ்சேரி பழனி, முன்னாள் கூட்டுறவு சர்க்கரை ஆலை துணைத் தலைவர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சுதந்திர போராட்ட தியாகி கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்த நாளை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அவரது திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஆர். காமராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்திலிருந்து நிர்வாகி ராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று அதிமுக சார்பில் வ.உ. சிதம்பரனாருக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்தனர்.